புதியுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில நம்ம எறும்புடைய உலகத்துக்கே போறோம். எங்க இந்த உலகத்துல இருக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு, இதோட எறும்போட உலகத்துக்குள்ள வேற போகணுமான்னு யோசிக்காதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி நமக்காக காத்துட்டு இருக்கு. பிரேசில் நாட்டுல ஃபெரோலியஸ் புசிலஸ் அப்படிங்கிற ஒரு வகை எறும்பு இருக்குங்க. இந்த எறும்புக்கு ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு. பொதுவாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எறும்புகள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக தான் வசிக்கும். அதுவும் எறும்பு புத்து, அதுவும் பார்த்துருக்கோம். தப்பி தவறி கையை வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை. உடம்புல எங்கே தடிக்குதுன்றது தெரியாது, அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கு என்ன காரணம்னா எறும்புகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை தான். பொதுவாக சுறுசுறுப்புக்கு எறும்பை தான் நம்ம இலக்கணமாக சொல்கிறது உண்டு. எங்கேயாவது மழை பெய்யுது அல்லது புயல் அடிக்க போகுது, இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது அப்படின்னா ஆறறிவு இருக்குன்னு சொல்கிற மனிதர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சின்ன அறிவு இருக்கிற எறும்புகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மழை காலத்துக்கு முன்னாடியே தங்களுடைய உணவுகளை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து பத்திரமா வச்சுக்கிற அந்த பண்பு எறும்புகளுக்கு இருக்கு. முன்கூட்டியே திட்டமிடுறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கிறது, யாரையும் விட்டு கொடுக்காம இருக்கிறது, இப்படி நிறைய குவாலிட்டிஸை நம்ம எறும்புகள்கிட்ட பார்க்கலாம். அதுலேயும் இந்த பிரேசில் நாட்டை சேர்ந்த இந்த எறும்புக்கு பெரிய ஒரு பண்பு இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா தியாகம். இது என்னங்க, எறும்பு என்னங்க தியாகம் பண்ண போகுது அப்படின்னா அதான் விஷயமே. இந்த எறும்புகள் எல்லாம் என்ன பண்ணும், அதுவும் இந்த ஃபெரோலிசியஸ் புசிலஸ் அப்படிங்கிற இந்த எறும்புகள் கூட்டமாக வசிக்கும். மணல் திட்டுகளை சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து வச்சு தான் கூடு கட்டி அதில் வாழும். இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா, பிரேசில் நாட்டில் இந்த எறும்புகள் இருக்கிற பகுதி கரும்பு தோட்டம். இந்த கரும்பு தோட்டத்தில் எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ காற்று ரொம்ப வேகமாக இருக்கும், அதை யாரும் கணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழற அந்த எறும்புகள் என்ன பண்ணுமா, பகல்ல எல்லாம் வெளியில போய் அங்கங்க உணவு தேடுறது, அப்படி வரிசையா வெளியில போகும். ஆனா இரவு நேரத்துல பத்திரமா இருக்கணும் இல்லையா, ஏன்னா அந்த எறும்பு கூட்டத்துல குட்டி எறும்பும் இருக்கும், பெரிய எறும்பும் இருக்கும், வயசான எறும்பும் இருக்கும். இந்த எறும்புகள் எல்லாம் பத்திரப்படுத்தணும். இந்த எறும்புகளுக்கெல்லாம் ஒரு கூடு அமைப்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் இரவுல அந்த எறும்பு புத்து அப்படியே ஸ்ட்ராங்கா கட்டுவாங்களாம் அந்த எறும்புகள் எல்லாம் சேர்ந்து. எப்படி கட்டுவாங்க அப்படின்னா, இம்மி அளவுக்கு காத்து கூட உள்ள போக முடியாத அளவுக்கு. ஏன்னா அந்த எறும்புகளுக்கு ஒரு தற்காப்பு உணர்வு உண்டு. யாராவது எதிரிகளோ இல்லை ஏதாவது வந்து நம்ம கூட்டத்தை அழிச்சிருமோ அப்படிங்கிற பய உணர்வு எப்பயுமே இருக்குமா அந்த எறும்புகளுக்கு. அதனால மற்ற எறும்பு புத்துகள் மாதிரி இல்லாம இந்த எறும்புகள் கட்டக்கூடிய அந்த எறும்பு புத்து இருக்குல்ல, இந்த எறும்பு புத்து ரொம்ப 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 அப்படியே நெருக்கமா காத்து கூட உள்ள போக முடியாத அளவுக்கு ரொம்ப பக்கவான கட்டுமானத்துல கட்டுவாங்க. அப்படி கட்டுற போது இதுல என்னன்னா, எல்லா எறும்பும் அந்த துளை வழியா உள்ள போயிரும். போனதுக்கு அப்புறமா கடைசியா அந்த ஒரு சின்ன துளை இருக்கும் இல்லையா, ஒருத்தர் போற அளவுக்கு, அந்த ஒரு எறும்பு போற அளவுக்கு உள்ள சின்ன துளையையும் மூடிடணும். இத உள்பக்கத்துல இருந்து செய்ய முடியாது, வெளியில இருந்து செஞ்சாதான் அந்த மூடுறது வந்து பாதுகாப்பா அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வெளியில இருந்து அந்த கதவை, அந்த மணல் கூட்டை மூடுற அந்த எறும்பு மறுபடியும் கூட்டுக்குள்ள போக முடியாது. இதுதான் சூழல். இப்படி இருக்கிற போது எப்படி அந்த எறும்புகள் தங்களோட கூட்டத்தை வாழ வைக்குது அப்படின்னு சொன்னா, தினம் தினம் கூடு கட்டுறாங்க இல்லையா அந்த எறும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து. அப்படி கட்டுற போது யாராவது ஒரு எறும்பு ஏதாவது ஒண்ணு, நான் இன்னைக்கு இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறேன், என் கூட்டத்தை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானாவே வந்து இந்த கூட்டுடைய கடைசி துவாரம் வரைக்கும் எல்லாம் வேலை செஞ்சு எல்லாம் உள்ள போன பிறகு ஒரே ஒரு எறும்பு மட்டும் அந்த கூட்டத்துக்குள்ள வெளியில வந்து, கூட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து அந்த துவாரத்தை அடைக்கும். அடைச்ச எறும்பு உள்ள போகாது. அப்படி போகாம தனக்குத்தானே அந்த உயிரை தியாகம் செஞ்சு தன்னுடைய இனக்குழு காப்பாற்றப்பட்டா போதும் அப்படிங்கிற மிகப்பெரிய தியாக பண்பு இந்த ஃபெரோலியஸ் புசிலஸ் அப்படிங்கிற இந்த எறும்புகளுக்கு இருக்கு. அப்படிங்கிறது வரலாற்று பூர்வமான, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதுல என்ன முக்கியமான செய்தி நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, மனிதர்களுக்கு ஆறறிவு இருக்குன்னு சொல்றோம், ஆனால் விலங்குகள், இந்த மாதிரி பூச்சி இனங்கள் அதை மனிதர்களை விட பல சமயத்துல ரொம்ப பக்குவப்பட்டு நடந்துக்கிறத நாம பாக்குறோம். இந்த ஒரு அருமையான தகவல் தம்பி கிறிஷ் அப்படிங்கிறவர் இந்த செய்தியை எனக்கு பகிர்ந்திருந்தாரு. இதை கேட்ட உடனே இதை உங்க எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. இந்த எறும்புகளுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல பலவிதமான உயிரினங்களுக்கு மனிதர்கள் கத்துக்க வேண்டிய நல்ல உயர்ந்த பண்புகள் நிறைய இருக்கு.
ஒரே ஒருத்தருடைய தியாகத்தால ஒரு பெரிய இனக்குழு, ஒரு நாடு, ஒரு உலகம் காப்பாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த தியாகம் எந்த உயிரினம் செஞ்சாலும் அது போற்றப்படக்கூடியது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். சிந்திக்கலாமா? நன்றி.